நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 30. இது நம்ம ஊர் செய்திகள். வணக்கம். கடையநல்லூர் அருகே பல மாதங்கள் தேங்கி கிடக்கும் சாக்கடை கழிவு நீரால் நோய் தொற்றுக்கு உள்ளாகும் கிராம மக்கள் பலமுறை புகார் அளித்தும் கண்டுகொள்ளாத பஞ்சாயத்து நிர்வாகம். தென்காசி மாவட்டம் சேந்தமரம் அருகே உள்ள கடம்பன்குளம் கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றார்கள். இந்த நிலையில் அந்த பகுதியில் உள்ள கீழ ஓடையில் சாக்கடை கழிவு நீர் பல மாதங்களாக தேங்கியிருப்பதாகவும் இந்த ஓடையை சுத்தம் செய்ய இந்த பகுதி மக்கள் பஞ்சாயத்து நிர்வாகம் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் இதனால் ஓடையில் உள்ள சாக்கடை கழிவு நீரானது அதிக அளவில் தேங்கி நிற்பதோடு துர்நாற்றம் வீசி வரும் இந்த சாக்கடை கழிவு நீரில் கொசுக்கள் அதிக அளவில் உற்பத்தியாகும் ஒரு இடமாக மாறியுள்ளது. இதுபோன்று மழை காலங்களில் அந்த ஓடையில் அதிக அளவில் வரும் சாக்கடை கழிவு நீரானது இந்த பகுதியில் உள்ள வீடுகளுக்குள்ளே தேங்கி நிற்பதால் வீட்டில் குடியிருக்க முடியாத நிலை உள்ளதாகவும் இதனால் பள்ளி செல்லும் குழந்தைகள், முதியவர்கள் என இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பல்வேறு விதமான நோய் தொற்றுக்கு உள்ளாகி வருவதாகவும் தெரிவித்தார்கள். இதுபோன்று இந்த ஓடையில் கட்டப்பட்ட பாலங்கள் உடைந்து பல மாதங்களாகியும் இதுவரை இதனை சரி செய்யவில்லை எனவும் இதனால் பாலத்து வழியாக பள்ளி செல்லும் குழந்தைகள் மற்றும் நடந்து செல்லும் முதியவர்கள் எதிர்பாராமல் தவறி கீழே விழுந்து படுகாயம் ஏற்படுவதாகவும் இது தொடர்கதையாக உள்ளது எனவும் கூறியிருக்கின்றார்கள். மேலும் இந்த பகுதியில் சாலை, தெருவிளக்கு உள்ளிட்ட எந்தவிதமான அடிப்படை வசதிகளும் இல்லை எனவும் ஆனால் இது குறித்து இந்த பகுதி மக்கள் பஞ்சாயத்து நிர்வாகம், யூனியன் அலுவலகம், மாவட்ட ஆட்சியரிடமும் புகார் அளித்தும் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வேதனையோடு கூறும் கிராம மக்கள். நியூஸ் 30 செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து கோவிந்தராஜ் மற்றும் ஐயம்மாள். என் பேர் மாடத்தி, கடம்பங்குளத்தில் வசிக்கிறேன். எங்கள் தெரு பேச்சியம்மன் கோவில் தெருவு. இந்த ஓடையை சரி பண்ண தர சொல்லி நான் எவ்வளவோ ட்ரை பண்ணோம். அவங்க பிரசிடென்ட் மூலயமா வந்து சொல்லியிருக்கேன், வாங்க பார்த்துட்டான், சரி பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு நாங்கள் சொன்னதுக்கு இது வரைக்கும் அவங்க எந்த இதுவுமே பண்ணி தரலை. ஃபஸ்ட் டைம் இது 4 டைம் பண்ணியிருக்கேன். இப்போவும் பண்ணுறேன். என் பசங்களும் அதில் தான் விளையாடுறாங்க. என் பசங்களும் இல்லை, பக்கத்தில் பசங்களும் விளையாடுறாங்க. அதுமாதிரி இந்த கிராமங்களுக்கு சில வசதிகள் இல்லை. அங்கன்வாடி, அதுமாதிரி பஸ் ஸ்டாண்டு, இந்த மாதிரி வசதிகள்லாம் இல்லை. அதையும் சரி பண்ணி தரேன். இது அப்பய மாதம் ஆயிட்டுனாலே மழை காலம். 3 மாதமாக நாங்கள் ரொம்ப சிரமப்படும். ஏன்னா நாங்கள் பக்கத்து வீட்டுகளில் போய் எங்கள் பசங்கள்லாம் தூங்க வைக்கிறோம். அதனால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் பசங்க பக்கத்தில் உள்ள போன டைம்லலாம் எங்கள் வீட்டிலலாம் ஆடெல்லாம் தண்ணியில் மிதந்து போயிடுச்சு. அதெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க, அடுத்த தெருவில் உள்ளவங்க தான் பிடிச்சி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி நான் பக்கத்து வீட்டுகளை எத்தனை நாளைக்கு என்னோடய அவங்க உதவியை எதிர்பார்த்துருக்க முடியும்? அதனால் மழைக்காலங்கள் எங்களுக்கு ரொம்ப சிரமம். மழைக்காலங்களையும் தவிர மீதி காலங்கள் வந்து பாருங்கள், அந்த ஓடை எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். தண்ணி தேங்கி அதில் கொசுலாம் ரொம்ப பரவுது. ரொம்ப இன்ஃபெக்ஷனாக ஆகுது பசங்களுக்கு. எனக்கு சில நேரம் காய்ச்சல் வந்துடுது, அம்மாவுக்கும் காய்ச்சல் வந்துடுது. அதில் ஊர்லேருந்து யாரும் இங்கே வரனாலும் மேக்ஸிமம் இங்கே வரமாட்டாங்க. இதை பார்த்துட்டு வேணாம், இங்கே வந்தால் காய்ச்சல் வந்துடும், உடம்பு சரியில்லாமல் போயிடும் பசங்களை அப்படின்னு யாருமே எங்கள் வீட்டுக்கு வரதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. ஓடை என்னென்னக்கு வந்து ஓடைய பராமரிப்பு பார்க்க மாட்டாங்க. பிரசன்ட்டுன்னு சொல்லியாச்சு, பீடியோட்டு சொல்லியாச்சு, வாரவங்களும் என்னென்ன வந்து கேட்க மாட்டாங்க. இந்த மேற்கேருந்து கேட்க வரைக்கும் இந்த ரோடு வந்து பாருங்கள், எல்லாம் பார்க்கையில் ரொம்ப மோசமாக இருக்குது. என்னென்ன சொன்னாலும் சரி, என்னென்ன ஏற்ற ஒரு நாளைக்கு வந்து பார்க்க கிடையாது. அவங்க வாழ்ல அவங்க சோழியை வாராங்க, பார்த்துட்டு ஓடிடுறாங்க. அவங்க சோழியை தான் பார்க்காங்க, என்னென்னு கேட்க மாட்டாங்க. அதனால் வந்து ஆசிரியர் வந்து நாங்கள் எழுதி உள்ளே விட்டு கொடுக்கணும்னு சொன்னாலும் பார்த்துருவோம்யா அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் வந்து என்னென்னு கேட்க மாட்டாங்க. கீழே ஓட்டு போடணுமாங்க, வந்தால் அப்படி பாலம் கட்ட மாட்டாங்க, ஒன்றுங்க எட்டி பார்க்க மாட்டாங்க. இப்படி ஓட்டுறாங்க. மட்டும் ஆத்தா தாயின்னு காலை விழுதாங்க, ஓட்டு விழுந்தா ஓடிடுறாங்க.